பல வற்புறுத்தல்களுக்குப் பிறகு சூரிய பகவான் தன் மகன் சனி பகவானை வீட்டிற்கு அழைத்து வரும்படி அனுமனிடம் வேண்டினார். சனி பகவான் வேறு எவரும் இல்லை, எனக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த மகன் என்றும் யம மற்றும் யாமிக்கு மூத்த சகோதரர் என்றும் கூறினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சனி பகவானை சந்திக்க அனுமன் புறப்பட்டார். சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அனுமன் சனி பகவானை சந்தித்து அவர் தந்தையின் கோரிக்கையை கூறினார். சனி பகவான் தனது தந்தையின் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி அனுமனின் தோற்றத்தையும் வாளையும் பார்த்து கேலி செய்தார். சனி பகவானின் கர்வத்தை பார்த்த அனுமான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர் சனி பகவானை தனது வாளால் சுற்றி இருக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் சனி பகவானுக்கு வலி தாங்க முடியாமல் தன் தவறை உணர்ந்தார். தன் சக்தியை தவறுதலாக இனி பயன்படுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார். பின்னர் தன் தந்தை சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று வீடு திரும்புவதாக உறுதியளித்தார். அனுமனின் இச்செயலால் சனி பகவானின் உடல் முழுவதும் காயம் அடைந்து வலியால் துடித்தார். அனுமான் அவரின் வலியை குறைப்பதற்காக எண்ணெய் கொடுத்து அதனை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள சொன்னார். இதனால் அவரின் வலி குறைந்தது. ஆகையால் சனிக்கிழமைகளில் அனுமன் பக்தர்கள் சனிக்கு எண்ணெய் ஊற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தொந்தரவில் இருந்து தப்பிப்பார். ஆகையால் சனி பகவானின் கோபத்தை எதிர்கொள்பவர் எவரும் அனுமனின் உதவியை நாடினால் அவர்கள் துன்புறுத்தாமல் மன்னிக்குமாறு சனியை கேட்டுக்கொண்டார். நன்றி.